ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் நல்ல ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுல நம்பர் 1 பொசிஷனாக என்னன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறதுல கண்டிப்பாக இந்த பிராண்ட் தான் நம்பர் 1 பொசிஷன் நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா மாதம் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கு அவங்களே காம்படிஷனாக 4-5 ஸ்மார்ட் ஃபோன்ஸை அசால்ட்டாக லான்ச் பண்ணிட்டு போகக்கூடிய ரியல்மி அடுத்ததாக அவங்களுடைய GT சீரிஸ்க்கு கீழே ரியல்மி GT 2 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ ரீசெண்டாக IMEI டேட்டாபேஸ் சர்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே மட்டும் இல்லாமல் ரியல்மி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், சைனீஸ் வெப்சைட் அண்ட் இந்தியன் வெப்சைட், இந்த ரெண்டு வெப்சைட்லயுமே இந்த ஸ்மார்ட் போனை பத்தின ஒரு அப்டேட் வந்ததா சொல்றாங்க. பட் இப்போ அந்த அப்டேட் இல்ல, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்படினாலுமே இந்தியன் வெப்சைட் அண்ட் சைனீஸ் வெப்சைட் ரெண்டு வெப்சைட்லயுமே இந்த ஸ்மார்ட் போனை பத்தின அப்டேட் வந்ததுனால இந்தியாவிலுமே இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த நவம்பர் மாதமே லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி அடுத்து ரியல்மி கிட்ட இருந்து லான்ச் ஆக போகிற இந்த ரியல்மி GT 2 Pro இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது, உண்மையிலேயே ஒரு ப்ரோ வேரியன்ட் ஸ்மார்ட் போனா இருக்க போகுதா இல்ல போற போக்குல ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிட்டு போக போறாங்களா, எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியல்மி GT 2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களுடைய ப்ரீவியஸ் ரியல்மி GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ப்ரோ வேரியண்ட்டாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் இந்த ரியல்மி GT தான் இப்போ மார்க்கெட்டில் ரியல்மி கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். அவங்களுடைய ஹையர் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா அது இந்த ரியல்மி GT தான். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 888 அப்படின்ற இந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான் இந்த ரியல்மி GT ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ரியல்மி GT உடைய ப்ரோ வேரியண்டா இந்த ரியல்மி GT 2 Pro இந்த ஸ்மார்ட் போன் வரப்போறதுனால கண்டிப்பா அதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணி ஆகணும். அந்த வகையில Snapdragon 888 விட ஒரு ஹையர் ரேஞ்ச் சிப்செட் அப்படின்னா எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா Snapdragon 888 Plus கான ஒரு சிப்செட் தான் இந்த ரியல்மி GT 2 Pro ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ண போறாங்க. இந்த Snapdragon 888 Plus கான சிப்செட் இப்பதான் ரீசெண்டா Snapdragon கிட்ட இருந்து லான்ச் பண்ணாங்க. Snapdragon 888 ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்த ஒரு சிப்செட் தான். சோ அந்த ஒரு சிப்செட்டோட தான் இந்த ரியல்மி GT 2 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. அடுத்ததாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ரியல்மி GT 2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே சைஸ் என்ன இருக்கும் அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு நம்ம கிட்ட கிளியராக இல்லை. பட் இதில் 6.51 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஸ்பிளே பேனல் இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரியல்மி GT ஸ்மார்ட் ஃபோன்லாம் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அதை விட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்பிளேவோட இந்த ரியல்மி GT 2 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் இதுல ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டா 144 Hz கான ஒரு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பா மினிமம் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரியல்மி GT லயும் நமக்கு 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருந்தாங்க. அதனால கண்டிப்பா இதுலயும் 120 Hz இல்லனா 144 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. அடுத்ததாக பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் பேட்டரி கெப்பாசிட்டி என்ன இருக்கும் அப்படின்றத பற்றின கிளியரான இன்ஃபர்மேஷன் இல்லை. மோஸ்ட்லி 4500 இல்லைனா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் 5000 mAh விட கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக 4500 mAh மினிமம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேமரா செட்டப்னு பார்க்கும்போது இங்கே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது கன்ஃபார்ம்டு கிடையாது. ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி எல்லாம் 16 மெகாபிக்சலுக்கான கேமரா தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா இங்க அதுல அப்கிரேடேஷன் இருக்கும், 32 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ரியல் சைட் கேமராவிலுமே ஒரு அப்கிரேடேஷன் இருக்க போகுது. 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட ட்ரிபிள் ரியல் சைட் கேமரா இந்த ரியல்மி GT 2 Pro ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த 108 மெகாபிக்சலுக்கான கேமரா சாம்சங் உடைய HM2 சென்சார் தான் யூஸ் பண்ண போறாங்க. மற்றபடி 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் இல்லைனா மேக்ரோ சென்சார் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் லீக்ஸ் கிடையாது. இப்போதைக்கு ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரூமர்ஸ் தான். கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லீக்ஸும் இப்போதைக்கு ஆன்லைனில் இல்லை. பட் இந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப்போட வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் இப்போதைக்கு இன்டர்நெட்ல அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுக்க போறாங்க. ஏன்னா பண்டில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி வச்சுட்டாங்க. 15,000 இருந்து
எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே அவங்க இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பா இந்த Realme GT 2 Pro இந்த ஸ்மார்ட் போன்லயும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அது கூடவே இதுல நமக்கு dual stereo speakers with Dolby Atmos கான சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட NFC கான சப்போர்ட் இருக்கும் and 3.5 mm கான ஆடியோ ஜாக் இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மத்தபடி இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய previous Realme GT மாதிரி இல்லாம Realme GT 2 இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் பேட்டர்ன்ல இந்த ஸ்மார்ட் போன் இருக்கலாம். இந்த Realme GT 2 ல எப்படி நமக்கு பேக் சைடு அந்த கேமராவுடைய டிசைன், அந்த கேமரா பம்புடைய டிசைன், கேமரா மாடுல்லாம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான கேமரா மாடுல் ஷேப்ல இந்த Realme GT 2 Pro அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்துட்டு மத்தபடி கலர் வேரியன்ட்ல இல்ல அதுல ஏதாவது டிசைன் பேட்டர்ன்ல ஏதாவது சேஞ்சஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தவிர மத்தபடி இந்த Realme GT 2 Pro உடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தின எந்த ஒரு லீக்ஸுமே இப்போதைக்கு நமக்கு ஆன்லைன்ல இல்ல. அதனால இந்த Realme GT 2 Pro ஸ்மார்ட் போன் என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்ன்ல என்ன மாதிரியான கலர் வேரியன்ட் எல்லாம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெக்குமே உங்களுடைய ப்ரீவியஸ் Realme GTல இருந்து ஒரு சின்ன அப்கிரேடேஷன் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேல AMOLED டிஸ்பிளேல இருந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் Snapdragon 888 இருந்து Snapdragon 888 Plus ஒரு சிப்செட்டை கொடுக்க போறாங்க. அதே மாதிரி கேமராவிலையும் அப்கிரேடேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் இப்போதைக்கு சொல்றாங்க. கேமராவை பத்தின லீக்ஸ் எதுவும் இப்போதைக்கு நமக்கு இல்ல. பட் ரூமர்ஸா கேமராவிலையும் அப்கிரேடேஷன்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்கோட இந்த Realme GT 2 Pro என்ன மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் படி இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் Realme GT ஆல்ரெடி 37,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல இப்ப மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு ப்ரோ வேரியண்டா தான் இந்த ஸ்மார்ட் போன் Realme GT 2 Pro அப்படின்ற ஸ்மார்ட் போன் வரப்போகுது. அதை விட கொஞ்சம் பெட்டரான ஸ்பெக்ஸுமே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்க போறாங்க அப்படின்றதுனால கண்டிப்பா அதை விட கொஞ்சம் ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இருக்கும். அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது 40,000 இருந்து 43,000 ரூபாய் அப்படின்ற இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இன் பிட்வீன்ல இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைஸ் செக்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ ஸ்பெஷலா Realme கிட்ட இருந்து கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி லான்ச் டேட்டை பத்தின அப்டேட்லாம் இப்போதைக்கு இல்ல. பட் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்த ஸ்மார்ட் போன் வரும் அப்படின்ற மாதிரி மட்டும் இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீடியோவில் இந்த Realme GT 2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் அதெல்லாம் பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாம இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த Realme GT 2 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏதாவது ஸ்பெக்ஸில் சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் மாடிஃபைலாம் பண்ணி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி என்ன ஸ்பெக்கெல்லாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.